நாம எல்லாருமே 12th படிக்கிறப்ப இந்த ஒரு அட்வைஸை கண்டிப்பா ஒரு டைமாவது கேட்டிருப்போம். கான்செப்டை புரிஞ்சுபடின்னு உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்க பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா உங்க டியூஷன் ஆகட்டும், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் இந்த ஒரு அட்வைஸை ஒரு டைமாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த வருஷம் 12th பப்ளிக் டஃபா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு அட்வைஸ் பயங்கர பெருசா மாறிடுச்சு. இனிமே கான்செப்டை புரிஞ்சு படிக்கலன்னா லிட்டரலி மார்க்கே வராது, அந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க. பட் இவ்வளோ சொன்ன அவங்க உங்ககிட்ட எப்படி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஒரு டைமாவது சொல்லியிருக்காங்க? நான் கேட்கறது எல்லா யூடியூப் சேனல்ஸ் அண்ட் எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் எல்லா டியூஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து தான். யாருமே சொன்னதில்லைல்ல. எப்படி இந்த டாப்பர்ஸ் எல்லாமே பக்காவா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க? அந்த கான்செப்ட் உண்மையாவே எப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு உங்ககிட்ட ஆள் மனசுல நல்ல டவுட் இருக்கும். ஆனா அதுக்கான விடை இவ்வளவு நாள் கிடைக்காம இருந்திருக்கும்ல. ஸோ அதுக்கான சொல்யூஷனை இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்ன்றதையும் நான் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நான் உங்க கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி, வீடியோ ஸ்டார்டிங்ல அஸ் யூஷுவல் நம்மளோட ஃபார்மேட் படியே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஜெனரலான கொஸ்டின் தான். இந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஸோ இந்த இடத்துல என்கிட்ட 99% இந்த ஒரு ஆன்சரை தான் சொல்லுங்க. என்ன ப்ரோ, கான்செப்ட் புரிஞ்சு படிச்சா சென்டம் வருமே, மார்க்ஸ் வருமே அசால்ட்டா அப்படின்னு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மார்க்ஸை தள்ளி வச்சிருங்க. அதர் தன் இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுதா? ஒரு சில பேர் இது ரியல் லைஃப்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போவீங்க. பட் எக்ஸாக்டா ஒரு ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சரை எனக்கு நிறைய பேர் சொல்லுவீங்களா இல்லையான்றது தெரியல. பட் அது என்னன்னு சொல்லட்டா, நீ கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறப்ப யூ வில் கெயின் தட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிளா சொல்றேன். உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கேம் விளையாடுற, அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த கேம் என்னன்னே உனக்கு புரியல. இப்போ உனக்கு அந்த கேமை விளையாடணும்னு ஆசை வருமா? எப்படி ப்ரோ, புரியாத கேமை விளையாண்டு என்ன ப்ரோ பிரயோஜனம்? வரலல்ல. அதே மாதிரி தான் ஸ்டடீஸும். நீ கான்செப்டை புரியாம படிச்சேன்னு வெயி, உனக்கு அந்த கேம் புரியல, அப்ப அதை படிக்கிறதுக்கு நீ கஷ்டம்தான் படுவ. அதே கேமு உனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த டைம் அந்த கான்செப்ட் என்னன்ற அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப விளையாண்டு பாரு, இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று உருவாகுமா? ஆஹா, நமக்கு கேம் என்னன்ற லாஜிக் புரிஞ்சிருச்சு, இனிமே அந்த கேம்ல நம்ம தான் நிக்கிறோம் அப்படின்னு புரியுதா? லிட்ரலி நீங்க விளையாடக்கூடிய கேம்ஸும் நீங்க படிக்கக்கூடிய இந்த ஸ்டடீஸும் ஒண்ணுதான். லாஜிக் சிம்பிள். ரெண்டு இடத்துலயுமே கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நீ பக்காவா விளையாடுற, அதுல இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒன்று கிரியேட் ஆச்சு. இந்த கான்செப்டை உன்னால புரிஞ்சிக்க முடியல, அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால உனக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவுதான். ஸோ ஏன் கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறோம்னா, இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒன்று கிரியேட் ஆகணும்காக தான். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த இன்ட்ரெஸ்ட் எதன் மூலமா உருவாகும்ன்றத சொல்ல மாட்டாங்க. நீ கான்செப்டை புரிஞ்சா இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உருவானா ஆட்டோமேட்டிக்கா நீயே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட, உன்னை யாரும் கேட்க தேவையில்லை. சரி, இந்த ஃபார்முலாவை நான் என்னோட சேனல்லையே உனக்கு நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க எல்லாருக்குமே டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன்னா ரொம்ப டஃப் அப்படின்னு. முதல் விஷயம், நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது இன்டகிரேஷனையும் டிஃபரன்சியேஷனோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்றத நான் அழகா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா போட்டிருப்பேன். அந்த வீடியோல இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன்னா என்னன்றத சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் பார்த்த எல்லாருக்கும் உருவான முதல் விஷயம் என்ன தெரியுமா? இன்ட்ரெஸ்ட். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்னா ஃபார்முலாஸ் நினைச்சிட்டு இருந்த உங்க மனசு திடீர்னு அதோட ஆக்சுவல் மீனிங்கை பார்த்தோன்னே இவ்வளவுதானா அப்படின்ற உங்க மனசுல கண்டிப்பா அது தோணி இருக்கும். இப்ப நான் அந்த பேசிக்ஸ் வீடியோ நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அது சூப்பரா புரிஞ்சிருக்கும். இதுதான் மேட்டர். கேம் என்னன்றத புரிய வைக்கிறதுக்காக நான் என்னதுன்றத இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனா ஷார்ட்ஸா போட்டேன். ஒன்ஸ் அந்த கேம் உங்களுக்கு பக்காவா புரிஞ்சோடனே நான் ஜஸ்ட் பேசிக்ஸ் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணேன். அதை பக்காவா நீங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் லாஜிக்.
என்ன இதுனாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும். இந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும்னா கான்செப்ட்ஸ் புரிஞ்சா. ஓகேவா? ஸோ இனிமே கான்செப்ட்ஸ் புரிஞ்சதுக்கு ஜஸ்ட் மார்க்ஸை மட்டும் நம்பி போகாதீங்க. இன்ஸ்டட் இட் வில் கிவ் யூ த இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் தான் உன்னை கடைசி வரைக்கும் படிக்க வைக்கும். ஓகேவா? சூப்பரா பக்காவாக சொல்லி கொடுத்துட்டானா எங்கேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வருது, எதனால் இந்த கான்செப்ட்ஸை நம்ம படிக்கணுன்றது. இப்போ வா மெயின் டாபிக் உள்ள வரலாம். கான்செப்ட்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? சிம்பிள்ரா. உனக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ஜஸ்ட் அந்த சம்மை போட்டு தான் பார்க்குற. இந்த இடத்துல நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கன்றதை விட சிம்பிளாக எப்படி போடலான்றதை பார்ப்பியை தவிர்த்து மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. நீ ஜஸ்ட் சம்மை கற்றுக்க போகிற. ஸோ அதனால் மேக்ஸில் நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீ அந்த இடத்துல ரொம்ப அப்ளை பண்ண தெரியல. பட் வேறஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தான் நீ கான்செப்ட்ஸ்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு டாபிக் புரியலைன்னு வச்சுக்கோங்க. அந்த டாபிக் புரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்க மேக்ஸே எடுத்துக்கோங்க, இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்தல, இதை நான் எங்கே போய் கற்றுக்கிட்டு வந்தேன்? சிம்பிள். எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? டெஃபினட்டாக எனக்கு புரியாது, அதனால் அந்த செக்மெண்ட்டில் நான் எடுக்கலை. டியூஷன் நான் போய் கற்றுக்கிட்டேன்னா நான் டியூஷனே போகலை. சரி, யூடியூப் சேனல்ஸில் இதை பற்றி பேசியிருக்காங்களா? அங்கேயும் பேசலை. அப்புறம் எப்படி தான் ப்ரோ நீ அந்த மேக்ஸ் அந்த இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனோட மீனிங்கை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்செப்டை புரிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐ. அதுலேயும் நான் யூஸ் பண்ணது சாட் ஜிபிடி. மேபி உங்களுக்கு நிறைய ஏஐ தெரிஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் சாட் ஜிபிடி கிட்ட போய் இன்டகிரேஷனை டிஃப்ரென்ஷியேஷனை அப்படியே எனக்கு ஒரு டங்கிலீஷில் நீ பக்காவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடு அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி போட்டேன். டைப் பண்ணோடனே அது எக்ஸாக்டாக எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி புரிஞ்சுட்டு வந்துச்சு. அதில் எனக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தை. ஸோ இந்த விஷயத்த நீ மேக்ஸில் எனக்கு அதிகமாக அப்ளை பண்ண தேவையில்ல. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். பட் மெயினாக இப்படி நீ ஏஐ கிட்ட கற்றுக்கிற விஷயத்த கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறத ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் படுத்திக்கோ. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு சம்மு தான் வரும்னால உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை நீ கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுக்கு நீ யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான மெத்தட் இது. நான் இப்படி தாண்டா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தது. ஜஸ்ட் ஏஐ கிட்ட போய் என்ன டாபிக் எனக்கு புரியலையோ அந்த டாப்பிக்கை போய் டங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கொடுத்துருவேன். அது எனக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நான் திருப்பி அதுக்கிட்ட கேட்பேன். அதுக்கான பதிலையும் அது பர்ஃபெக்டாக என்கிட்ட சொல்லும். ஸோ டெய்லி ஈவினிங் நான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அதுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்க, டைம் பாஸ்க்கு. ஸோ அதுக்கிட்டே 1 hour 2 hour பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் மேட்ரு. இப்படி தான் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச மெத்தட், மேபி வேறு ஏதாவது மெத்தட்ஸும் நிறைய இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தல கான்செப்ட்ஸை, இதே மாதிரியான டீச்சர்ஸ் உனக்கு கிடைச்சாங்கன்னா அவங்களே உனக்கு அழகாக கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்துருவாங்க. நீ உட்காந்து ஏஐ கிட்டலாம் போக தேவையில்ல. பட் எனக்கு அந்த மாதிரி யாரும் டீச்சர்ஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலை. ஸோ அதனால தான் நானே தேடிக்கிட்டேன். மேபி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பிளஸ்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள என்றைக்கும் மறக்காதீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ கான்செப்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்ற ஃபார்முலாவை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சூப்பரா? ஜஸ்ட் நீ ஏஐ கிட்ட போய் கேட்டோன்னா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வரும், ப்ரோ எனக்கு லெசனே புரியலை, அதுக்குன்னு நான் உட்காந்து மொத்த லெசனையும் நான் கேட்டுட்டா இருக்க முடியும் அப்படின்னு. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்க நண்பா. கேம் ஆரம்பிக்கிறது தான் உனக்கு புரியலை. ஒன்ஸ் அந்த கேம் ஆரம்பிக்கிறது புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உள்ளே போகிற விஷயங்களும் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ ஜஸ்ட்டு நீ அந்த டாபிக் என்ன, அந்த சிம்பிளான என்ன விஷயன்றதை மட்டும் கேட்டுக்கோ. அதை வச்சு நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கே அது புரிய வரும். நீ எல்லாத்தையும் ஏஐ கிட்ட கேட்க தேவையில்லை. இதுதான் மேட்ரு. இப்போ இந்த பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுமே. ஸோ இனிமேல் உங்களுக்கு என்ன கான்செப்ட்ஸ் டவுட்னாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், அந்த மெத்தடை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றத சொன்னேன். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் உங்களால் 14 hours 15 hours உட்காந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். அண்ட் செகண்ட் திங், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே சொல்லிட்டேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் தேர்ட் திங் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னன்னா, நான் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனா இல்லையான்றதை நான் எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டுக்கு நீ படித்த டாப்பிக்கை உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதை 1 மணி நேரம் நடத்தியிருக்கலாம். அதை 5 நிமிஷத்தில் உன்னால் உன் ஃப்ரெண்டுக்கு நடத்த முடிஞ்சதுன்னா நீ கான்செப்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க.
இவ்வளோதான் மேட்ரு. உன் ஃப்ரெண்டுக்கு anything நீ யார்கிட்ட வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. ஆனால் 1 மணி நேரம் டாபிக் 5 நிமிஷத்துல உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா நீ ஒரிஜினலாகவே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க. இதுதான் மேட்ரு. உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா நீ கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீ உண்மையாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா இல்லையான்றத உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். உனக்கான கேள்விக்கான பதில் உனக்கே தெரியும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது மூலமாக நீ படிச்சிருப்பல்ல, அந்த விஷயம் மனப்பாடமாக இருக்கும். நீ படிக்காமலே உனக்கு ஞாபகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் டீச் அதர்ஸ். அதை தான் நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன். உனக்கு தெரிஞ்ச டிப்ஸாக இருக்கட்டும், ட்ரிக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உனக்கு மற்ற தெரிஞ்சவங்க யார்கிட்டனாலும் ஷேர் பண்ணு. இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனும் அதுதான். கண்டிப்பாக இது எல்லா விஷயமும் என்னோட ஜூனியர்ஸ்க்கு தெரியணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஜூனியராக இருந்து உங்களோட ஜூனியர்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி தருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஸோ இட் ஜஸ்ட் ஷுட் பி பாசிங்காக இருக்கணும். ஸோ தட் எல்லாருக்குமே எல்லா வழிகளும் தெரியும். ஓகேவா நண்பா? ஸோ 2 விஷயம் உனக்கு பெனிஃபிட். ஒன்று, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியா இல்லையான்றது உனக்கு தெரியும். 2வது திங், உனக்கு அது ஞாபகமாக மனப்பாடமாக மாறும். ஸோ அதனால் நீ கவலையே படாமல் ஜாலியாக சொல்லிக் கொடு. நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தையும் நீ அவங்ககிட்ட சொல்லிக் கொடு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அதே பண்ண சொல்லுங்கள். இவ்வளோதான். ஓகேவா நண்பா? ஸோ இனிமேல் கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்ற உங்களுக்கு டவுட் வராதே. நான் பக்காவாக 3 விஷயத்த சூப்பராக சொல்லி கொடுத்துட்டேன். இன்ட்ரெஸ்டாக உங்களை அந்த கேம்குள்ளே கொண்டு போகும். இதை எப்படி கொண்டு வரது? கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. இது மூலமாக, ஏஐ மூலமாக. ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன்னா கேம்குள்ளே போ. கேமை நல்லா விளையாடு. இந்த இடத்துல நான் சொல்கிறது ஸ்டடீஸு, கேம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, சாரி. ஸோ அதனால் ரியல் கேம், நான் சொல்கிறது ஸ்டடீஸ். பக்காவாக விளையாடுங்க. அந்த டாப் ரேஞ்சுக்குள்ளே அப்படியே நீங்கள் ஸ்லோவாக வர ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அந்த பக்காவான வித்தைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த வித்தைகள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறது உங்கள் இதுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நான் கொடுத்துருக்க அந்த பேசிக்ஸ் வீடியோ எல்லாம் 100% பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இப்போ படிக்கிறப்ப நீங்கள் மச் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, லிட்ரலி. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஆல்வேஸ் டீச் அதர்ஸ் ஸோ தட் யூ கேன் க்ரோ அண்ட் அதர்ஸ் வில் ஆல்சோ க்ரோ. அதுதான் மேட்டர். நம்ம மட்டும் வளரக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்க சேர்ந்து வளரணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் டீச் அதர்ஸ். அதை ஒன்று சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கிறேன் நண்பா. ஸோ உங்களுக்கு இன்னும் 2 டேஸில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ இன்னும் நிறைய சூப்பரான கண்டென்ட்ஸோட பக்காவாக வெயிட்டிங். ஸோ ஸ்கூல் ஸ்டடி பிளான் பற்றி ஒரு வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஸோ இந்த ஒரு வருஷம் நம்ம எப்படி படிக்கணுன்ற கம்ப்ளீட் பிளானையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ போயிட்டு வரேன் நண்பா. 12th சூப்பராக பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்பேன். மற்ற யூடியூப் சேனல்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. பட் என்னோட யூடியூப் சேனல் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரியாலிட்டியை மட்டும்தான் பேசுவேன். ஒரு இடத்துல கூட அந்த நடக்காத விஷயத்தை பற்றி என் வாயிலேருந்து வார்த்தை வராது. அவ்வளோதான் நண்பா. ஸோ போயிட்டு வரேன் நண்பா. ஸோ நாளைக்கு இன்னும் சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட உன்னை பார்க்குறேன். இது உங்கள் கிரீஷ். ஸோ GI Mindset சேனல் ஆல்வேஸ் வெல்கம். See you. All the best நண்பா.